ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். கூகுளில் வந்து யூடியூப் கிரியேட்டர்னு சொல்லி வீடியோ எடிட்டர் ஆப் வந்து விட்டுருக்காங்க. மொபைல்லே எடிட் பண்ணி மொபைல்லே வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறவங்களுக்கு அந்த செமையான ஒரு வீடியோ எடிட்டர் கூகுள் கம்பெனியே வந்து கூகுள் கிரியேட்டர்னு சொல்லி ஒரு வீடியோ எடிட்டர் வந்து விட்டுருக்காங்க. நல்லாவே இருக்கு, யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோவோட ஃபீச்சர்ஸ் வந்து வீடியோ எடிட்டரோட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கவங்க வந்து மொபைல்லே வீடியோ எடுத்து மொபைல்லே எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி ஆளுகளுக்கு வந்து யூடியூப் கிரியேட்னு சொல்லி ஒரு வீடியோ எடிட்டர் வந்து யூடியூப் கூகுளே வந்து விட்டுருக்கு. அந்த ஆப்பை வந்து நம்ம நல்லாவே இன்டர்ஃபேஸு எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். யூடியூப் சேனலில் கூகுளோட யூடியூப் எடிட்டர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. இதில் சர்ச் பாக்ஸில் யூடியூப் கிரியேட்டர்னு சொல்லி கொடுங்க, சர்ச் பண்ணுங்கள். இதில் செகண்டில் இருக்கும் யூடியூப் கிரியேட் பீட்டா. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தான் வந்திருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோவுக்கு மேலே எடிட்டிங் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்காண்டி ஏதோ ஒரு வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு அந்த 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 பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லா தெளிவாக இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்த இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், வீடியோவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் பிளர்ராக இருந்தால் வீடியோவோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். இதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட்டிங்கன்னா ஷார்ப்னஸ்ன்னு இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஷார்ப்னஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவோட குவாலிட்டி இப்போ இப்படி பார்க்குறப்ப எப்படி இருக்குது. இதே உங்கள் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஷார்ப்னஸ் இருக்கும். 10ல் வச்சா அப்போ போதும். நார்மலாக ஒரு வீடியோ வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வந்து பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்டு, ஹைலைட்ஸு, ஷேடோஸு, ஒயிட் பாயிண்ட்டு, பிளாக் பாயிண்ட்டு, சேட்டுரன்றது வந்து கலர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டா கலரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து வேணாம்னா கலரை கம்ப்ளீட்டாக குறைச்சிடலாம். இது வந்து கலர் வைக்கிறது வீடியோவுக்கு வந்து நார்மலாக நீங்கள் கலர் வைக்கிறதா நார்மலாக வந்து வச்சுக்கலாம். இது கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை டின்ட்டு, வார்மு, இப்படி எக்கச்சக்கமான ஸ்கின் டோனு அதை வந்து நீங்கள் வந்து இதில் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எஃபெக்ட்ஸு. முதல்ல வீடியோ வந்து கட் பண்ணுறது. இப்போ ஏதாவது இடத்துல வந்து நீங்கள் வீடியோ வந்து கட் பண்ணணும்னா இப்படி கட் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் அதை தவறுதலாக கட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கு சிம்பிள் இருக்கும் ப்ளே பட்டன் பக்கத்தில், அதை திரும்ப கிளிக் பண்ணிக்கிட்டால் திரும்ப வந்து அது பழைய மாதிரி ஆயிரும். வீடியோவை கட் பண்ணி தேவையில்லாத பார்ட்ஸை ரிமூவ் பண்ணுறாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் ஃபில்டர்ஸு கொடுத்துருக்காங்க. அவங்க வீடியோவுக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஃபில்டர்ஸ் வேண்டாலும் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து எஃபெக்ட்ஸு. எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் அப்புறமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து கூகுள் கம்பெனியில் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு மினி கம்ப்யூட்டர் மாதிரி இதில் இருக்கான்.
டிரான்ஸ்ஃபரேஷன்ஸு ஸ்பீடு, வீடியோவோட ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து இதில் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். வீடியோவோட ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் வால்யூம் வீடியோவில் வந்து கம்மியாக இருந்தால் இப்படி ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டு வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம் வந்து நல்லாவே வந்து இருந்ததுக்கு வீடியோ எவ்வளோ இருக்குது. இதுலேயே ஆடியோ கிளீனப் இருக்குது. ஆடியோ கிளீனப்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறப்ப நாய்ஸ் வந்துருக்கும், உங்களை சுற்றி வந்து எல்லாமே கேட்கும். அது இல்லாமல் உங்கள் வாய்ஸ் மட்டும் வீடியோவில் வந்து கேட்குறது மாதிரி வந்து இதே வந்து நாய்ஸ் ரெடியூஷனு, ஆடியோ கிளீனப்பு. எனக்கு இந்த வீடியோவில் பிடிச்சதே வந்து வீடியோ எடிட்டரில் பிடிச்சதே வந்து இந்த ஆடியோ கிளீனப்புன்றது. உங்கள் வீடியோ வந்து ஒரு கரகரண்டு சுற்றி ஏதாவது ஒரு சத்தம் கேட்குறது, வீடியோ வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறப்ப அந்த வாய்ஸில் ரிமூவ் பண்ணிடும். உங்கள் வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்கும். அதே அந்த ஆடியோ கிளீனப்பு. வீடியோ ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்சு. வீடியோ வந்து தேவையில்லாத பார்ட்ஸை நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தா அதை டெலீட் பண்ணிக்கலாம். இதில் டூப்ளிகேட்டும் வீடியோவும் நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஓவர்லே டெக்ஸ்ட்டு, வீடியோக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்கணுன்ற டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸ்டிக்கர்ஸு, உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு தேவையான எல்லா ஸ்டிக்கர்ஸு எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ், அன்லிமிட்டெட் ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் கூட கொடுத்துருப்பாங்க. இல்லை கிஃப்ட்ஸு, ஏதாவது வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எமோஜிஸ் இதில் இருக்குது, அதுவும் கொடுத்துக்கலாம். சவுண்டு, ஏதாவது நீங்கள் விர்ச்சுவல் சவுண்டு நீங்கள் ஆட் பண்ணுறாலும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சவுண்டு எக்ஸ்டர்னலாம் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்றாலும் கொடுத்துக்கலாம். வீடியோவுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேசுகிறது மாதிரி, சப்போஸ் நீங்கள் வீடியோ எடுக்கிறப்ப வீடியோ வாய்ஸ் கொடுக்கணுன்னா வாய்ஸ் ஓவர், திரும்ப நீங்கள் இப்படி பட்டனை அமைக்கி பிடிச்சிங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கலாம். கேன்வாஸ்ன்றது வந்து பேக்ரவுண்டு. இப்போ ஏதாவது ஒரு மொபைலில் ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இப்படி கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த மொபைலுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு பார்த்து நல்லா உங்களுக்கு வந்து கிளியராக. ஹஸ்பாண்டுன்றது வந்து உங்கள் யூடியூப்பு 16:9 இல்லை 9:16 1:1. இது வந்து 16:9ன்றது யூடியூப்புக்கு வெர்டிகலில் வரும். ஹரிசாண்டலாக நீங்கள் 9:6 அது மொபைலில் எடுக்க போகிறீங்கன்னா இப்படி வந்து வந்துடும். யூடியூப்னா அது சைடில் உங்களுக்கு வந்துடும். 1:1 அப்படி வந்துடும். இப்போ நீங்கள் யூடியூப்னா 16:9 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த வீடியோ கீழே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா அதில் கட் பண்ணுறது எல்லா டூல்ஸும் உங்களுக்கு வந்துடும். அதே நீங்கள் அந்த வீடியோவை திரும்ப ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா இல்லைன்னா அது கீழே இருக்கிறத இப்படி அமுக்கினீங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். இதில் ஒரு தனியாக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ மட்டும் தனியாக தொட்டிங்கன்னா இதில் வேறு மாதிரி ஆப்ஷன்ஸ் கீழே வந்து வந்திருக்கோம். அந்த வீடியோ எடிட்டர் உண்மையிலே நல்லா இருக்குது. ஷார்ப்னஸ்ன்னு வந்து வீடியோ வந்து ரொம்ப குவாலிட்டி பேடான வீடியோஸும் கூட நீங்கள் வந்து ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இந்த ஹோம் பட்டன் அமைக்கினீங்கன்னா அது சேவ் ஆகிடும். நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணது வந்து திரும்ப அதை நீங்கள் வந்து திரும்ப தொட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க வரும் பழைய மாதிரி வந்து இதில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக டிராஃப்டில் வந்து சேவ் ஆகின்னு இருக்கோம். நீங்களாம் அழைச்சா மட்டும்தான் வந்து இது வந்து போகும். திரும்ப ஹோம் பட்டன் வந்துட்டால் டக்குனு வெளியே வந்துடலாம். இந்த வீடியோ எடிட் வந்து உண்மையிலே யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக தேர்ந்தெடுக்கும். யூடியூப் கிரியேட் ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே வந்து அது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு வந்து மொபைல்லே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கான். யூடியூப் கிரியேட் ஆப் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் தான் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூடியூப் கிரியேட் ஆப்பு கூகுளில் இருந்தே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் வந்து அந்த ஆப்பு. யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வன் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.